இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி வந்து மாயா கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மாயா வந்து கார்த்தியை பார்த்துடுறாங்க. டேய் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறாங்க. கார்த்தி வந்து ஆளை விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. போகிற வழியில் வேற கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தோடனே மாயா வந்து விரட்டிட்டு வராங்க. மாயா விரட்டிட்டு வரதை பார்த்தோன்னே திருப்பி எந்திரிச்சு ஓட்டத்தை பிடிச்சிடுறாரு. வெறுன்னு வெளியில் போய் அவர் பைக் எடுத்துகிட்டு சர்றன்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. பின்னாடியே வந்து நம்ம மாயா வந்து வெளியில் ஒரு ஆட்டோவில் வந்தாங்கல்ல, அந்த ஆட்டோக்காரன்ட்ட வந்து அந்த பைக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம கார்த்தி வந்து ஓவர் ஸ்பீடில் போகிறாரு. போய் பார்த்தா ஒரு வண்டி மேலேயே மோதி அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து தூக்குங்கப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு ஒரு ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோவில் தூக்கிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. மாயா வந்து அதை பார்க்காம அவங்க பாரில் கிராஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. கார்த்தியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா வெறும் ரோட்டில் அங்கிட்டு பார்த்துல ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கார்த்தியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே டாக்டர் வந்து கேட்காங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆக்சிடென்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உள்ளே அட்மிட் பண்ணிவிட்டு கார்த்திக் வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானகி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து விடாப்படியாக நான் வந்து உண்மையை ஒத்துக்குருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கனக்குள்ளே வந்து வக்கீல் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. அம்மா நீங்கள் போய் நீதிபதிக்கிட்ட வந்து உண்மையை ஒத்துக்கிறாதீங்க, பிறகு வந்து ஜாமீன் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை இந்த பிரச்சனையை முடிவு கட்டன்னா நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்கள வந்து அங்கே நீதிபதிக்கிட்ட கூட்டு போகிறதுக்காக குரு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கதிர் இருக்கார்ல, கதிரை கூப்பிட்டு மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அந்த கார்த்தி வந்து சாகவே இல்லை, கார்த்தி வந்து உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாயா சொல்கிற, கார்த்தி உயிரோட இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் கதிர், உனக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன், யார்கிட்ட நீ இதை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த உண்மையை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்த்தி வந்து இவங்க அடித்தாங்கல்ல, ஜானகி வந்து தலையில் அடித்தாங்கல்ல, அதை வந்து ஒன்று விடாமல் அப்படியே அந்த ஸ்டோரியை திருப்பி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த கார்த்தி நானே கொண்டிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாத்தியா, இதுக்காக தான் உங்ககிட்ட வந்து இந்த உண்மையை மறைச்சோம், தயவுசெய்து வந்து இந்த உண்மையை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ கார்த்தி எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே தெரியலை, அவனை நான் விரட்டிட்டு போனேன், ஆனால் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான், எங்கே இருக்கான் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவனை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கிட்டு இருந்துட்டு பத்மாவும் பார்வதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு பயங்கரமான பிளான் போடுவாங்க. ஆனால் என்ன பிளான் போடுவாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டேங்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, என்ன தான் பிளான் போடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க எப்படியாவது வந்து கார்த்தி உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு நிரூபித்தாதான் நம்ம வந்து பெரியம்மா வெளியில் கொண்டு வர முடியும், எப்படியா கார்த்தியை தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம குரு இருக்கார்ல, அவர் வந்து ஜானகியை கூப்பிட்டு அங்கிட்டு நீதிபதி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகும் வக்கீல் வந்து காலில் விழுகாத குறையாக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அம்மா தயவுசெய்து வந்து உண்மையை ஒத்துக்கிறாதீங்கம்மா, உண்மையை ஒத்துக்கிட்டா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தண்டனையை கொடுத்துருவாங்க, அதுக்கடுத்து வந்து நீங்கள் வெளியிலே வர முடியாது பார்த்துக்கோங்க, தயவுசெய்து வந்து நீங்கள் ஏதாவது வந்து சொல்லி சமாளிங்க, நானாக என் மருமகனுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஜாமீன் வாங்கி தரது ஏன் பொறுப்பு, அடுத்து வாய்தா கீதெல்லாம் போடுவாங்க, அதில் எப்படியாவது பேசி நம்ம ஏதாவது உங்களை வெளியில் கொண்டு வரதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நான் வந்து உண்மையை தான் ஒத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடாப்படியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. குருவும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ சொல்கிறாரு, அம்மா நானும் உங்களுக்கு மகன் மாதிரி தான், நான் வந்து போலீஸ் கேஸ் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து இதை வந்து நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து உண்மையை ஒத்துக்கிறாதீங்க, தயவுசெய்து வந்து உண்மையான குற்றவாளியை வந்து நம்ம கண்டுபிடிப்போம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே மனசுக்குள்ளேயே வந்து ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குரு உண்மையான குற்றவாளியை நான் தான்ப்பா அவனை அடித்து கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே சொல்கிறாங்க. அம்மா நான் வேணால் வந்து ரகுராம் அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, அவர் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கார், அவர் பேச்சை வேறு நான் கேட்கலன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கார், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, சரிப்பா கால் பண்ணு, அவர்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே பார்த்தா அவர் தான் எடுக்கார் ரகுராம். அப்பா நான் தான் குரு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை அம்மா வந்து இங்கே நீதிபதி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சட்டத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாங்க. ஐயா சாரி அப்பா அம்மா பேசணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா ரகுராம் வந்து அமைதியாகவே இருக்காங்க. ஜானகி மட்டும் பேசுகிறாங்க. நீங்கள் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இத்தனை வருஷமாக அவங்க கூட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தியிருக்கேன், நான் வந்து உங்கள் பேச்சை இது வரைக்கும் மீறினதே கிடையாது, இப்போ மீறிட்டேன், எல்லாமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான், நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தான்
நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன். அது கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்களுக்கு புரிய வரும். அப்போ வந்து என்னை நினச்சி பாருங்கள். ஆனால் இப்போ வந்து உங்கள் பேச்சை மீறினதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. திருப்பி உங்ககிட்ட நான் பேசுவேனோ பேச மாட்டேனோ தெரியலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து டக்குன்னு அவங்க வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம கதிரும் மாயாவும் சேர்ந்துட்டு புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. டேய் கார்த்தி வெளியில் வாடா வெளியில் வாடான்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. டேய் இங்கே எதுக்குடா வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாங்க. என்னையா கார்த்தியை ஒழிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இவங்களுக்கு அப்புறம் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புவனேஸ்வரின்னு சொல்கிறாங்க. டேய் தேவையில்லாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதிங்களா வீட்டில் வந்துட்டு, நாங்களே வந்து வருத்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாயா வந்து சொல்கிறாங்க, யார் நீங்கள் வருத்தத்தில் இருக்கீங்களா? இப்போ தான் நான் கார்த்தியை கோயிலில் பார்த்தேன். அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான். ஒழுங்கு அவனை வெளியில் வர சொல்லுங்கள். எங்கள் பெரியம்மா மாட்டி விட்டுக்கிட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் மாயா இவங்ககிட்ட என்ன பேச்சு? விடு நான் வீடு முழுக்க போய் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கதிர் பார்த்துக்கிட்டோன்னா போய் வீடு முழுக்க அலசி பார்க்காரு. அதான் கார்த்தி தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்காரு. வேறு எப்படி இங்கே இருப்பார், இங்கே ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் கார்த்தி மட்டும் என் கையில் செக்கட்டும், உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாயாவும் நம்ம கதிரும் வெளியில் போகிறாங்க. அவங்க வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்காங்க. அங்கே பார்த்தா கார்த்தின்னு யாராவது இங்கே அட்மிட் ஆகிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து ஃப்ளோர் நம்பர் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தியை பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.